ரொம்ப நாளாக என்னோடய கஸ்டமர் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ எல்லாமே மேக் பண்ணிட்டீங்க, எனக்கு சோப்பு பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தங்காட்டி நம்ம சோப்பு வந்து கோட் மில்க் இருக்கு இல்லையா, ஆட்டுப்பாலில் செஞ்ச சோப்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மணி பார்த்திங்கன்னா மணி 12 மணிக்கு உட்காந்து பேய் மாதிரி வெள்ளை கலர் க்ரீமை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ மில்க் நல்லா மிக்ஸ் ஆக பார்த்திங்கன்னா கெட்டியாகிட்டே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் வந்து நான் அச்சில் ஊற்றி அதை எடுத்து அதுக்கப்புறம் அச்சுலேருந்து எப்படி எடுக்கிறேன், அது எப்படி வந்து நான் சேல்ஸ் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா இனிமேட்டு வந்து வீடியோஸ் வரப்போகுது. இனி ஒயின் சோப்லேருந்து எல்லாமே ரெடி பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி இப்போ அடுத்த ப்ராசஸிங் போயிட்டேன். அச்சில் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ இந்த அச்சில் வந்து நம்ம வந்து டக்குன்னு எடுத்து ஊற்றிடணும், இல்லைன்னா வந்து கெட்டி ஆயிரும். சரிங்களா, கெட்டி ஆயிடுச்சுன்னா சோப்பு அதுலேயே இதாயிரும், மறுபடி ஹீட் பண்ணி நம்ம எடுத்து போடுற மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்து நம்ம அதில் ஒவ்வொரு இதுலேயும் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு மறுபடி ஊற்றி வைக்கணும். சரிங்களா, கண்டினியூஸாக நம்ம வந்து இதே மாதிரி பண்ணி ஒவ்வொன்றா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆட்டுப்பாலில் செஞ்சது வந்து எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரைட்டன் பண்ணும். சரிங்களா, அதே மாதிரி ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு வேணுங்கிற எல்லாமே இதில் கலந்துருக்கு. ஸோ பாதாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சோப்பில் கலந்துருக்கும். சரிங்களா, கோட் மில்க் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமே அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த ப்ராடக்ட் வந்து 5ஆம் தேதி நம்மளுக்கு வந்து லான்ச்சிங் கொண்டு வர போகிறேன். யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு எப்படி வந்து இதை வெளியே எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது பாருங்கள். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே இது எப்படி நான் வந்து ஸ்டிக்கர் ஓட்ட போகிறேன், எப்படி வந்து இது பண்ண போகிறேன், மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறேன், எல்லா வீடியோவும் அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஹாப்பியாக இருக்கேன். மில்கை வந்து பார்க்கும் போது அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. அந்த பால் வந்து பயங்கர வெள்ளை, அதை பார்க்கும் போதே பயங்கர ஒரு புத்துணர்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அந்த சோப்பில் பார்க்கும்போது. ஓகே, இப்போ வந்து எல்லாமே கண்டினியூவாக பண்ணியாச்சு. கரெக்டாக எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிடணும். இல்லைன்னா ஒரு சோப்பு வந்து சின்னதாக ஒரு சோப்பு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நிறை குறை இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 hour வந்து நம்ம விட்டுறலாம். விட்டதுக்கப்புறம் வந்து இது எப்படி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். செட் ஆனதுக்கப்புறம் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், எடுக்கிறேன். செம க்யூட்டாக வரும். அது பார்க்கும் போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி சோப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு வந்து இந்தளவுக்கு ஃபீல் கொடுத்ததே இல்லை. இப்போ கஸ்டமருக்கு கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீல். எல்லாத்துக்கும் வந்து நான் சாம்பிள் கொடுத்துருக்கேன் கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும். எப்போ தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஆட்டுப்பாலில் எடுத்தாவே ரேட் அதிகமாக இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. ஆட்டுப்பாலில் கலந்தது அப்படின்னாவே 600க்கு மேலே தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆட்டுப்பாலை வந்து அப்படியே கொண்டு வந்து அதில் வந்து இது பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டானது பண்ணாமல் அதுக்கப்புறமும் நிறைய அதில் ஆட் பண்ணியிருக்கோம். பாதாம் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம், ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு உண்டானது. சரிங்களா, ஸோ இப்போ டக்குன்னு எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 2 நாள் வரைக்கும் நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணுவேன்.
ஸோ எல்லா வீடியோவும் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒவ்வொன்றா டெலிகாஸ்ட் பண்ணுறேன். இப்போயுமே வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த சோப்பு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பால் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த சோப்பு நான் யூஸ் பண்ணதில்ல, ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். ஆனால் செம்ம ரிசல்ட் இருந்துச்சு. இப்போ என்னோடய ஸ்கின்னை காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஷைனாக தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு நான் வந்து இது லைஃப் லாங் வந்து இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு இதுலேயே இருக்கேன். சரிங்களா, அந்த அளவுக்கு சூப்பர் ரிசல்ட்டு. சரிங்களா, இருங்க என்னோடய ஸ்கின் காட்டுறேன். ரொம்ப அந்த பாலோட ஸ்மெல்லோ அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லவே இல்லை. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஸ்கின்ல வந்து நல்லா ஒரு ஷைன் தெரியுது. சரிங்களா, செம ஷைன் தெரிஞ்சிச்சு. ஸோ நல்லா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளோட குளியல் பொடி, ஷாம்பு, ஹேர் ஆயில், ஸோ எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள், செம்ம க்யூட்டாக இருக்கும். சரி, ஓகே காய்ஸ், எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்புறேன்.